யாழ்ப்பாணத்தில் ராஜா தியேட்டருக்கு தான் நிற்கிறேன் பாருங்க. நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரியார் ரோட்ல. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரியார் ரோட்டில் நிற்கிறேன். இப்போ இந்த பழைய வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நான் நிறைய பேரை கேட்டிருந்தேன். இப்போ யாழ்ப்பாணத்துலேயோ கொழும்புலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளோ தேவைன்னு சொன்னால் காட்டணும் மட்டும் சொன்னால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுவேன். அந்த இடத்த போய் நான் காட்டுறேன்னு சொல்லி இப்படி அந்த ஒரு இதில் இப்போ போன முறை யாழ்ப்பாணத்தில் இங்கே நல்ல கருவாடு வாங்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு அண்ணா இப்போ கஜு எங்கே வாங்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தவர். அதைத்தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் கஸ்தூரியார் ரோட்டில் நிற்கிறேன். உங்களுக்கு கஸ்தூரியார் ரோட்டை காட்டுறேன். இப்போ நல்ல நடமாட்டமாக இருக்கேன்னுக்கா நாளைக்கு நியூ இயர். இப்போ நியூ இயருக்காண்டி எல்லோரும் டவுனுக்கு போய் சாமான் வாங்கிக்கணும். நிறைய நல்ல பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ டவுனில். இப்போ இதுக்குள்ளே நடந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கஸ்தூரியார் ரோட் இருக்குன்னு. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறீங்க கஸ்தூரியார் ரோட் கனகாலம் பார்க்கலேன்னு சொன்னால் இதில் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து முடிஞ்ச உடனே நாங்கள் கடைக்கு போவோம். இந்த சந்தியில் தான் முந்தி தினக்குரல் நியூஸ் பேப்பர் இருந்தது. இப்போ அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கடைகள் இருக்குது. அதுக்கு அங்கால அந்த லைனுக்குள்ளே சயின்ஸ் ஹோல் டியூஷன் இருக்குது. இந்த இடம் தான் தினக்குரலாக இருந்தது. இப்போ முந்தினாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் தினக்குரல் மற்ற ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் கடை இருந்தது. இப்போ அந்த தினக்குரல் இருந்த இடத்துல வேறு ஒரு டிஷர்ட் பிரிண்டிங் கடைன்ற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளால போனவன்னா சயின்ஸ் ஹோல், அது இங்கால போனவன்னா சிவன் கோவில் நேர. இப்போ வாங்க நாங்கள் இந்த கடைக்கு போவோம். இந்த கஸ்தூரியார் ரோட்டுன்னா கூட பழைய ஞாபகங்களை மீட்டி பார்க்கலாம். கனகாலத்துக்கு மேலே எப்படி இருந்தது, இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. யாழ்ப்பாணத்தில் ராஜா தியேட்டருக்கு தான் நிற்கிறேன் பாருங்க. இப்போ ஏன் இங்கே நான் வந்துக்கிறேன்னு சொன்னால், இதுக்கு முதல் நான் யாழ்ப்பாணத்தில் எங்கே நல்ல கருவாடு வாங்கலாம் இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தான். அதில் கஜு எங்கே வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டிருந்தார். இப்போ அதுக்காக வேண்டி இப்போ நாங்கள் வளமையாக எங்கே வாங்கி இப்போ வெளிநாட்டில் இருக்கிற சொந்தக்காரருக்கு அனுப்புகிறாங்களோ அந்த கடைக்கு வந்துருக்கிறோம். இப்போ அங்கே போய் கஜு என்ன விலை, என்ன எங்கே இருந்து எடுக்கணும் அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அது அந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ராஜா தியேட்டருக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சொக்கோ கிசஸ் தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நகைக்கடைகளுக்கு நடுவில் இருக்குது. ஒன்று ஸ்ரீராம் ஜுவல்லரி மற்ற ரூபிகா ஜுவல்லரி. நாங்கள் இப்போ உள்ளே போய் விலையில விசாரிப்போம். இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜு மட்டும் இல்லை, இந்த வெளிநாட்டு சாக்லேட்டுகள், ஜூஸுகள், அப்படியே எல்லா விஷயமும் இருக்குது. இப்போ அதிகமாக இருக்கிற எல்லாமே இப்போ இந்த ரஸ்னா ஜூஸுகள், மற்றது இந்த நட்ஸ், மற்றது இங்கே சிறப்புகள், ஜெல்லி, சாக்லேட், இந்த கடை முக்கால்வாசி இந்த சாக்லேட் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே தான் நாங்கள் இந்த கஜு ஆர்டர் பண்ணி எடுக்கிறது. இப்போ அந்த அண்ணா கோலனில் இருக்கிறார். அவர் வந்தோடனே நாங்கள் விசாரிப்போம். இப்போ நிறைய வீடியோஸில் நேரம் இந்த கடையை பற்றி பார்த்துருப்பீங்க. நான் எல்லோரும் இந்த சாக்லேட் அதில் எடுக்கிறத பற்றி தான் போட்டிருப்பேன். கூடுதலாக இல்லை சாக்லேட் எடுக்கத்தானே வேறு
கூடுதலாக வந்து சாக்லேட் தான் நீங்கள் வந்து ஓட்டம் போகிறது. ஆனால் நாங்கள் இதுக்குள்ள இந்த நட்ஸ் அதுகள் மற்ற ஸ்வீட் ஐட்டம் இருக்குது கொஞ்சம். இப்போ அதுகளை நீங்கள் வாங்குறது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் அந்த அமுல் பாதாம் மில்க் அது எல்லாம் இருக்குங்க. இதில் அந்த நார்மல் பாதாம் மற்றது மிளகாத்தூள் போட்ட பாதாம் எல்லாம் இருக்குங்க. நட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது. இப்போ இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையை இன்னும் பெருசாக்கினோம். இப்போ திங்கட்கிழமை பிறகு கடை இன்னும் சாரி வார திங்கள்லேருந்து கடை ஃபுல்லாக இருக்கும். இங்கே கணக்கு சாமான் இருக்குது இந்த கடையில். இப்போ கஜு எங்கேருந்து வருது மற்றது என்ன மாதிரி விலை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிடலாம். கஜு எங்கேருந்து எடுக்கிறீங்க சொல்லுங்கள். இங்கேருந்து எப்படி எடுக்கிறீங்க கஜு? இந்தியாவிலேருந்து எடுத்து சரி. இப்போ இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு இந்த ரோஸ்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் சரி. இப்போ இது யாழ்ப்பாணத்தில் வச்சா இல்லாட்டி வேறு எங்கேயும் வச்சு செஞ்சு இங்கே திரும்ப பேக் பண்ணி கொண்டு வரீங்களா? நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வச்சு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கஜு மாருதி. இப்போ இவங்கிட்ட கஜு வந்து இப்போ இது பொரிச்ச கஜு. அப்போ நார்மல் கஜு இருக்குல்ல அது முடியுது. பொரிச்ச கஜுவும் மற்றது இது ரோஸ்ட் பண்ண என்னென்ன ரோஸ்ட் பண்ண கஜுவும் இருக்குது. ரோஸ்ட் பண்ண கஜு எவ்வளோ? அரை கிலோ என்ன இல்லை 1/2 கிலோ 4350. இப்போ ரோஸ்ட் பண்ண கஜுவாக இருக்கட்டும், இப்போ நார்மல் கஜு மற்றது பொரிச்ச கஜு எல்லாமே ஒரே கிலோ தான் 4350 ரூபா. இப்போ வெளிநாட்டுக்கு இது ஏற்றுமதி எப்படி சேருவீங்க? இப்போ எடுத்து இங்கே ஆட்கள் வந்து பார்சல் விடுறதா? இப்போ ஆர்டர் எடுத்தா செய்வீங்களா? ஆர்டர் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அவைக்கு பார்சல் விடுறது அப்படி செய்வீங்க? உங்களோட நம்பர் இருக்க கேட்டுடு. கார்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியல. நான் கிளியராக ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு விட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவைக்கு உங்களை வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணலாம் தான். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு கஜு எவ்வளோ வேணுமோ அதை சொன்னீங்கன்னாவே பார்சல் போடுறதுக்கும் காய்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி இங்கே யாராவது வேண்ட போகிறீங்கன்னாலும் வந்து வாங்கலாம். நான் கனகாலமாக இங்கே வேண்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வாங்குறாக்கிறது தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வாங்கினீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா வளமையாக நாங்கள் வந்து வாங்குறது இங்கே. பாருங்க நியூ இயருக்கு நல்லா ரெடி ஆகி கொண்டு எவ்வளவு டிராஃபிக்காக இருக்கேன்டி. இவ்வளோ சனம் இருக்குண்டா எப்படி சேல்ஸ் இருக்க வேண்டிய யோசிச்சு பாருங்க.